ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் ஜூஸ் போட போகிறோம். கேரட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை சீவி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம எப்படி ஜூஸ் போடுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரட்டை கட் பண்ணிக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இது கூட நம்ம ஏலக்காய் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 4 ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் ஜூஸு இப்போ இது எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேரட் அடித்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட இப்போ நம்ம பால், நமக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துட்டு இப்போ இதை பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட நம்ம 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம 3 ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறோம். போதும், ரொம்ப போட்டால் சளி பிடிச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர், பால் எல்லாம் சேர்த்து ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு பாருங்கள் அடித்து திரும்ப மிக்சியில் ஒரு ஓட்டி பாருங்கள். இப்போ எப்படி நம்ம ஜூஸ் தயார் பண்ணியிருக்கோம்னு இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஏன்னா எங்கள் பாப்பாலாம் கேரட் பொரியல் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி.